ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? மற்ற மாதத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணினா பலன் கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம்தான் தேவர்கள் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் அவங்களுக்கு இரவு பொழுது. இந்த நேரத்தில் முழுக்க அவங்க இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நேரத்தில் நாமும் அம்பாளை வணங்கி நாம் நினைத்த எல்லாத்தையும் வரமாக பெற்றிடலாம். சிவனும் அவருடைய சக்திக்குள் அடக்கமாக செய்த மாதமும் இதுதான். அதனால தான் இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களை நாம் அதிகப்படியாக வணங்குகிறோம். சப்த கன்னிகளை வணங்கலாம், குடும்பத்தில் மூத்தோரான பெண் தெய்வங்கள் குலதெய்வங்களை வணங்கலாம். அதே நேரத்தில் வாராகி வழிபாடு எல்லா பெண் தெய்வ வழிபாடும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதீத பலனை தரும். முதல்ல வர்றது ஆடி வெள்ளி ஜூலை 19ஆம் தேதி வருது. அன்னைக்கு 3 சிறப்பு விஷயம் இருக்குது. ஒன்று, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு வெள்ளி பிரதோஷம், சிவனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு அம்மனுக்கு உகந்த வழிபாட்டு நாளான வெள்ளிக்கிழமை. சரி, அன்னைக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் வியாழக்கிழமையே வீடை தொடச்சி சுத்தப்படுத்தி தூய்மையாக வச்சுருங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் குளித்து முடித்து சுத்தமாகி உங்களுடைய பூஜையை தொடங்கலாம். வெள்ளிக்கிழமைன்றது அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப உகந்த நாள். ஏற்கனவே வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுடைய அருளும் ஓங்கி இருக்கும். அந்த நாளில் நீங்கள் பூஜை செய்ய தொடங்கும் போது நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே பல மடங்கு வெற்றியடையும். சரி, எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும், பூஜைக்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்யணும், நெய்வேத்தியம் என்ன வைக்கணும், பூஜை நேரத்தில் என்ன பாடல் பாடணும், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. பூஜை நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணிலேருந்து 5:45 வரைக்கும் நீங்கள் உங்கள் பூஜையை செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை முடியலன்றவங்க சுக்கிர ஓரையில் 6 மணிலேருந்து 7 மணி காலை நேரத்தில் செய்யுங்க. நல்ல நேரம் காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 3 நேரத்துலையும் செய்ய முடியாது, காலையில் அதிகப்படியான வேலை இருக்குது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், நானும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மாலை 5:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே உங்கள் பூஜையை முடிச்சிருங்க. பூஜை காலையில் பண்ணாலும் சரி, இல்லை மாலையில் பண்ணாலும் சரி, பூஜைக்கு முன்னாடி செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பில் தழும்பு தண்ணி, அதில் மஞ்சளை கலந்துக்கங்க. பக்கத்தில் வேப்பலை கிடச்சா 2 வேப்பலை எடுத்து வீடு முழுக்க அந்த மஞ்சள் தண்ணியை கோவிலிருந்து கிடைத்த பிரசாதமாக நினச்சி வீடு முழுக்க தெளிச்சிருங்க. உங்கள் வீட்டில் அம்மன் படம் சிலை இருந்தது அப்படின்னா அழகாக அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நல்ல வாசனை மிக்க மலர்கள், அதே நேரத்தில் செவ்வரளி, சிவப்பு ரோஜா, செம்பருத்தி, இது எல்லாமே சிவப்பு நிற மலர்களாக இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரொம்ப உகந்தது. 3 விளக்கு ஏற்றுங்க. விளக்கு அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளி விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. விளக்கில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் திரி வைங்க. முடிச்சாச்சா? இப்போது நெய்வேத்தியமாக பால் பாயாசம், இளநீர், வெங்காயம் சேர்க்காத உளுந்த வடை, சக்கரை பொங்கல், இதில் ஏதாவது ஒன்று வச்சாலும் போதும். எல்லாமே வச்சாலும் சந்தோஷம். எதுவுமே முடியலை அப்படின்னா 2 செவ்வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு மறக்காமல் வச்சு வணங்கிடுங்க. பூஜை நேரத்தில் உங்கள் வீட்டில் சின்ன பெண் குழந்தை யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னா, அந்த குழந்தைய உங்களுடைய பூஜையில் சேர்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வளையல், பாசி, புது துணி, பூ ஏதாவது ஒன்று அந்த குழந்தைக்கு கொடுத்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தேடி வந்த அம்பாலா நினச்சி அந்த குழந்தைய வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய பாடல் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, 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 ஓம் ஆதிசக்தி, 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 ஓம் வந்திறங்கி காத்தருள்வாய் போற்றிவோம். எங்களை நீ வந்து இறங்கி காத்து அருளம்மா அப்படின்றதான் இந்த பாட்டு. இந்த பாட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பூஜையில் 54 முறை சொல்லணும். இந்த பாட்டை சொல்லும்போதே அம்மனுடைய பாதத்தில், நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிற அம்மனுடைய பாதத்தில் ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க. தாளம்பூ, குங்குமம் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கோங்க, உபயோகப்படுத்தாத நல்ல புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பாட்டை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் உங்கள் கைகளால் குங்குமத்தை எடுத்து அம்மன் பாதத்தில் இருக்க வெத்தலையில் போடுங்க. 54 முறை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இந்த குங்குமத்தை ஏதாவது ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிட்டு தினமும் சாமி கும்பிடும்போது இந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து நெத்தியில் இட்டுக்கலாம்.
போகிற காரியத்துக்கு எங்கே போனாலும் இதை இட்டுக்கலாம். வீட்டில் செல்வ செழிப்பு கூடும். இப்போது பாடல் பாடியாச்சு, குங்கும அர்ச்சனையும் முடிஞ்சிருச்சு. பூஜையின் நிறைவு பகுதியாக தீபதூப ஆராதனை காட்டி சாம்பிராணி போடுங்க. வெள்ளிக்கிழமை அந்த சாம்பிராணியில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளையும் கலந்து போடுங்க. லக்ஷ்மியின் அருள் உங்கள் வீட்டில் பெருகி இருக்கும். இப்படி செய்வதால் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். இதை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். எல்லா வெள்ளியும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். விளக்கேற்றுற வீடு நிச்சயமாக சுபிக்ஷம் பெறும். ஓம் நமச்சிவாய.